ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நான் இங்கே ஒரு டிசைன் வரைஞ்சி விட்டுருக்கேன் இல்லையா, அதோட லென்த் வந்து 3.5 இன்ச்சும் வித் வந்து 1.5 இன்ச்சும் வர மாதிரி ஷேப் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து ஒரு லாங் ஸ்டிப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது 3 இன்ச்சஸ் வித்தும், அதுக்கப்புறம் லென்த் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு, ஜஸ்ட் எந்த அளவுக்கு ஃபேப்ரிக் எப்படியும் மீறும் இல்லையா, அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள். ஸ்லீவோட மெயின் ஃபேப்ரிக் வந்து மேலே பார்த்த மாதிரி ரைட் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு, அதுக்கு மேலே வந்து லைனிங்கில் வந்து நான் ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதுவும் மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. லைனிங் வந்து நம்ம எப்பயுமே கரெக்டாக கட் பண்ணியிருப்போம். மெயின் ஃபேப்ரிக் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருப்போம். தச்சு திருப்பும் போது நம்மளுக்கு அன்ஈவனாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு தடவை நல்லா டேப் பண்ணிவிட்டு நல்லா நீவி விட்டுக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து அந்த க்ரீசஸ் இல்லாமல் நீட்டாக வந்து ஃபினிஷிங் வரும் தைக்கும்போது. இப்போ வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் வந்து நான் தச்சுட்டு, அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஷேப்க்கே தச்சுட்டு அகைன் திருப்பி 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து கீழேயும் வந்து ஃபினிஷ் பண்ணி விட்டுடுறேன். நீங்கள் கரெக்டாக எந்த அளவுக்கு சீம் அலவன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவில் வந்து தைச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷார்ப் கார்னர்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் டிசைன், அதுக்கெல்லாம் வந்து நீடில் உள்ளே விட்டுட்டு அந்த இடத்துல திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் வந்து இருக்கும். இப்போ நம்ம அந்த ஷேப்கே கட் பண்ணி விட்டுட்டு நாச்சஸ் வந்து போட்டு விட்டுடலாம். அதே மாதிரி கட் பண்ணும்போது நிறைய துணி வந்து உள்ளே வைக்காதீங்க. ஆல்ரெடி நெக் டிசைனிங் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன், கொஞ்சமாக வந்து விட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு நெயில் வச்சு நல்லா வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஷேப் வந்து நீட்டாக வரும் நம்மளுக்கு. இப்போ 2 ஸ்லீவுமே வந்து நல்லா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு ஒரு நீட்டாக வந்து ஒரு அயர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீட்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து ஒரு லாங் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். 3 இன்ச்சஸ் வந்து வித் எடுத்திருக்கேன். லாங் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு துணி மீறுதோ அதில் எடுத்துக்கோங்க. ஏன்னா சின்ன சின்னதாக 2 வந்து நம்ம அந்த டிசைனில் ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே ஜஸ்ட்டு டிசைனிங் பர்பஸ்க்காக ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ தச்சுட்டு ரைட் சைடு வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து நீட்டாக அயர்ன் பண்ணிட்டேன். ஸ்லீவோட துணியும் அப்புறம் அந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதையும் அயர்ன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து அது வித்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நான் டிசைன் வச்சு தைக்க போகிறேன். சின்ன சின்னதாக உங்களுக்கு வித்து எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதோடையே வச்சு அந்த ஸ்ட்ரிப்பையும் அட்டாச் பண்ணலாம். நான் வந்து இங்கே 2 வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 1 கூட வச்சு விட்டுடலாம். உங்களுக்கு இன்னும் அதோட வித்து கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் கம்மியாக கூட வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு வர மாதிரி கூட நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக 2 சைடுமே ஒரே மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். இந்த கேப்பும் ரொம்ப இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீட்டாக இருக்கணும் உங்களுக்கு ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணும்போது. இதை தச்சு முடிச்சுட்டு இன்னொரு ஸ்லீவுக்கும் சேம் இதே மாதிரி வந்து வித் வர மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்லீவில் ஒரு மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு அசிங்கமாக இருக்கும். மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி வச்சுக்கோங்க. இந்த உள்ளே இருக்கிற துணியும் நம்மளுக்கு தேவையானது வரைக்கும் வச்சுட்டு மீதிக்கு வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து தச்சுக்கலாம். கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். நம்மளுக்கும் கையில் வந்து உறுத்தாமல் இருக்கும் போடும்போது. இப்போ லைனிங் கூட சேர்த்து அட்டாச் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.